دود الكويت اللي هو صالوني عشان تكشف. انت سافه القانون والجهات الحكوميه اللي تكشف علي بالحيط وانت بتجيب نفسك نط عندي. ما نبي حقنا ما نبي. اوف شنو هذا؟ خدامة ما يبي. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். ஹதாமா வேணாம், தேவையில்ல, என்ன இது இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விரக்தியோட ஒரு பதிவு, ஒரு போஸ்ட். அதில் முக்கியமாக இப்போ இதில் டாபிக் என்னென்னா, முதலாவது பிலிப்பைன் நாட்டை பற்றி பேசலாம். ஒரு பெண் அவங்களுடைய சலூனுக்கு ஒரு சலூன் ஒர்க்கர் எடுக்கிறதுக்காக பிலிப்பைன் நாட்டு தூதரகத்துக்கு போகிறாங்க விசா அப்ளை பண்ணுறதுக்கு. நாட்டிலேருந்து விசா பாஸ்போர்ட் காப்பி அனுப்பியிருப்பாங்க போல் விசா அப்ளை பண்ணுறதுக்காக போகிறாங்க. போகிற இந்த மாமா கிட்ட பிலிப்பைன் தூதரகத்தில் கேட்கக்கூடிய முதலாவது கேள்வி, அவங்களுடைய சலூன் பதிவு செய்யப்பட்டதா? அதுக்கப்புறமா முதலாவது கேட்குறாங்க பதிவு செய்யப்பட்டதான்னு. அதுக்கப்புறமா உங்கள்ட்ட எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க? அவங்களோட வாயால் அவங்க சொன்னது நான் கடைசியில் அட்டாச் பண்ணுறேன் அந்த மாமா போட்ட வீடியோவை. எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க, அவங்களுடைய டீட்டெயில்ஸ் என்ன, அவங்க எந்த நாட்டுக்காரங்க? பிலிப்பைன் நாட்டுக்காரங்க. ஓகே, அவங்களுடைய பாஸ்போர்ட் காப்பி வேணும், அவங்களுடைய டீட்டெயில்ஸ் வேணும், அவங்களுடைய சலூன் எந்த இடத்துல இருக்குது, நாங்கள் அதை செக் பண்ணணும், அந்த தொழிலாளர்களோட நாங்கள் பேசணும், அவங்க இன்னும் எக்ஸெட்ரா 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 நிறைய கேள்விகளை கேட்குறாங்க. இவங்களுக்கு என்னடா இது இப்படி கேள்வி கேட்குறாங்களேன்னு கடுப்பாகுது. அப்போது அதுக்கப்புறமா சரி ஓகே, நான் இதை நல்லா செக் பண்ணிவிட்டு இன்னொருக்கா நான் பேசிவிட்டு அதுக்கப்புறமா நான் வாரேன் அப்படின்ட்டு வெளியே வந்துட்டாங்களாம். வந்ததுக்கு பிறகு எக்ஸில் வீடியோ போடுறாங்க. நான் இப்படி போனேன் பிலிப்பைன் நாட்டு தூதரகத்துக்கு, இந்த மாதிரி கேள்விகள் கேட்குறாங்க, அது உண்மையிலே எனக்கு ஜீரணிக்க முடியலை. என்னது என்னவோ கட்டுப்பாயிட்டா. எத்தனை அவர் வேலை கொடுப்பீங்க? இவங்க பார்த்தீங்கன்னா தொழிலாளி நாங்கள் தாரோம், ஆனால் இந்த மாதிரி அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை போன உடனே அந்த இடத்துல வச்சு படிப்பிக்கிறாங்க. யாருக்கு? ஸ்பான்சருக்கு, கஃபீலுக்கு. நாங்கள் தொழிலாளி தாரோம், டைமிங் இந்த மாதிரி இருக்கணும், சம்பளம் பேசின சம்பளம் கொடுக்கணும், எக்ஸ்ட்ரா வேலை பார்த்தா அதுக்குரிய ஓவர் டைமுக்குரிய சம்பளம் கொடுக்கணும். அரபி தெரிஞ்சவங்க கேட்டு பாருங்கள், வேறு லெவலில் நம்மளுக்கு வெறித்தனமாக இருக்குது. அதை கேட்கும்போது எனக்கு அப்படி ஓ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ நம்ம இந்திய தூதரத்தை பற்றி எனக்கு உண்மைக்குமே தெரியாது, நான் ஒரு இலங்கையர் என்ற வகையில். ஆனால் இந்தியர்கள் சகோதரர்கள் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது தூதரகம் இன்னமும் ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது அப்படின்றது புரியக்கூடியதாக இருக்குது. அதே போல் இலங்கை தூதரகமும் இப்போ பார்த்தீங்கன்னா, முன்னாடி ஒரு காலத்தில் எக்ரிமெண்ட் எடுக்கிறதுக்கு போனால் சாதாரணமாக எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லலாம். எக்ரிமெண்ட் ஒன்றுக்கு போனால் வெளியிலேருந்து ஒரு வீசா கொடுத்தாலும் சரி, கம்பெனி வீசாவாக இருந்தாலும் சரி, சாதாரணமான ஒரு வீசா கொடுக்கறதுக்கான ப்ரொசீஜரோட முன்னாடி நார்மலாகவே எக்ரிமெண்ட் ஒன்று இஷ்யூ பண்ணக்கூடிய மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போது நிறைய பேர் நம்மள்கிட்டே சொல்கிறாங்க, எக்ரிமெண்ட் காப்பி இஷ்யூ ஆக மாட்டேங்கிறாங்க, கம்பெனியோட டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க, கம்பெனியோட ஃபுல் டேட்டா, அட்ரஸ் டீட்டெயில்ஸ், லைசன்ஸ், வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை, நிறைய கேள்விகள் கேட்குறாங்க, லைசன்ஸை கேட்குறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்குறாங்க. அப்படின்றது
இப்போ ரீசண்டாக புதிய தூதரக அதிகாரிகள் நியமிக்கப்பட்டதுக்கு பிறகு இந்த மாதிரி கேட்குறாங்க. ப்ரொசீஜர் லேட் ஆகுது, எம்பசியால் இலங்கை தூதரகத்தால் அப்ரூவ் பண்ணுறதுக்கு எக்ரிமெண்ட் கொடுக்கறதுக்கு லேட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சில கம்ப்ளைண்ட்கள் வந்துச்சு. அது கம்ப்ளைண்ட்டாக வந்தாலும் இந்த வீடியோவை நான் பார்த்ததுக்கு பிறகு சில ப்ரொசீஜர்கள் ஏன் இவ்வளவு ஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க, ஏன் இவ்வளவு பெண்டிங் பண்ணுறாங்க அப்படின்னு யோசிக்கும் போது இப்போ புரியுது இதுதான் காரணம் அப்படின்னு. இந்த மாதிரி ஸ்ட்ரிக்ட் பண்ணுறது, ஆனால் இப்படி தானே எதாக இருந்தாலும் இப்போ ஒரு தூண்டிலில் இருக்கிற மீன் மாதிரி தானே, ஓவராக ஃபாஸ்ட்டாக இழுத்தாலும் அத்துக்கிட்டு போயிடும், ஓவராக லூஸில் விட்டாலும் கடைசியில் படிச்சுட்டு போயிடும். அப்போது சரியாக மெஷர்மெண்ட் வச்சு மெதுவாக தான் ஹேண்டில் பண்ணணும், இரண்டு பக்கமும் பாதகம் இல்லாமல். ஆனால் இந்த மாதிரி கேள்விகள் கேட்கும்போது, இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கும்போது தொழிலாளர்களுடைய பாதிப்பு கம்மியாகும். தொழிலாளர்கள் இந்த நாட்டில் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி முதலாளிகளை இப்போவே நம்ம ஸ்ட்ரிக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் அவங்க ஆரம்பத்திலேயே தூதரகம் இந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருக்குது, அப்போ நாம் சின்ன மிஸ்டேக் விட்டாலும் தூதரகம் நம்மளோட எப்படியுமே பிரச்சனை பண்ணும் அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா இப்போ நிறையவே ஷூன் காதிம் தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு அளவுக்கு எம்பசியில் சப்போர்ட் கிடைச்சாலும், அமால மன்சிலியாவில் சப்போர்ட் கிடைச்சாலும், ஷூன்ன்றது பார்த்தீங்கன்னா 18ஆம் நம்பர் வீசா, ஆர்டிகல் 18, கம்பெனிகளில், வெளியில், கடைகளில், தலபாத்தில் இந்த மாதிரி வேலைக்கு வரக்கூடியவங்களுடைய வீசா தொடர்ந்து பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கின்றது. கம்பெனியில் பிரச்சனை, சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, சரியான லீகலான ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க, ஓவர் டைம் பார்த்தாலும் சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, மாதம் முடிஞ்சால் சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, 6 மாதமாக வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, சாப்பிட்றதுக்கு வர 20 தினார் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனை. வெளி வீசா, அதாவது வெளியில் வேலை செய்யக்கூடிய கம்பெனிகளில், கடைகளில், தலபாத்தில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கான பிரச்சனைகள் இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டே தான் இருக்குது. ஆனால் இதை இப்போ அந்த பிலிப்பீன் தூதரகம் மாதிரி எங்களுடைய இலங்கை தூதரகம், இந்திய தூதரகம், மற்ற தூதரகங்களும் ஸ்ட்ரிக்ட் பண்ணி தொழிலாளர்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செய்யணும், அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் சரியாக கொடுக்கணும், அப்படி இல்லாத பட்சத்தில் நாங்கள் எங்களுடைய தொழிலாளர்களை உங்களுக்கு கொடுக்க முடியாது, எக்ரிமெண்ட் சைன் பண்ண முடியாது, அந்த வீசாவை அப்ரூவ் பண்ண முடியாது. அதை ஸ்ட்ரிக்ட் பண்ணி தொடர்ந்தும் இந்த மாதிரி ஸ்ட்ரிக்ட் பண்ணினா இன்ஷா அல்லாஹ் எப்படியுமே தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். அதே போல தான் இப்போ ஏன் ஹத்தாமா வானம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, பிலிப்பைன் நாட்டு தொழிலாளர்கள் புதிய ஸ்ட்ரிக், அதே மாதிரி சம்பளம் அதிகரிப்பு, இது மாதிரி அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணினதால் வேணாம், தேவையில்லை, வேறு நாடுகள்லேருந்து பார்த்துக்கலாம், என்ன இவ்வளவு பெரிய இது காட்டுறாங்க அப்படின்ற மாதிரி. இப்போ கொஞ்சம் ஒரு அளவுக்கு, முன்னாடி பிலிப்பினி தான் வேணும், பிலிப்பினி மட்டும்தான் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்த எல்லாரும் இப்போ ஒரு அளவுக்கு மனதால் வெறுத்த நிலைமைக்கு போயிட்டாங்க. அதே தான் நான் ஆரம்பத்தில் சொன்னது தான், ஓவராக டைட் பண்ணியும் பிடிக்கக்கூடாது, ஓவராக லூஸில் விடவும் கூடாது, சென்டரில் வச்சுக்கிட்டால் மட்டும்தான் இரண்டு பக்கமும் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். பிலிப்பைன் தூதரகம் செய்கிறது எல்லாமே அவங்க தொழிலாளர்களுக்காகத்தான். ஆனாலும் சில நேரங்களில் குவைத்திகளை ஹர்ட் பண்ணுற மாதிரியும் அவங்களோட அந்த ஈகோவை சீண்டி பார்க்குற மாதிரியும் இருந்தாலும் அது நாளைக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷனில் தான் கொண்டு போய் விடும். எங்களுக்கு வேணாம், தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுறலாம். ஆனால் இரு சாராரையும் சரிசமமாக வச்சு தொழிலாளர்களை கண்ணியப்படுத்தி, அதே மாதிரி முதலாளிகளையும் கண்ணியப்படுத்தி தன்னுடைய சேவைகளை தூதரக அதிகாரிகள் சரியாக செஞ்சாங்கன்னா நிச்சயமாக ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தொழிலாளர்கள் நிம்மதியாக அந்த நாட்டில் வந்து இருக்கலாம். ஆர்டிக்கலையும் அட்டாச் பண்ணுறேன். அதே மாதிரி அந்த மாமா பேசின வீடியோ போடுறேன், கேட்டு பாருங்கள். என்ன நான் போனேன் இப்படியெல்லாம் பண்ணுறாங்களே, ஹுக்குமா அரசாங்கமே பாருங்கள், இது என்னது இப்படி எங்களை எல்லாம் வச்சு செய்கிறாங்களே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறது இருக்குது. வேறு லெவலில் வெறித்தனமாக இருக்குது. ஏன்னா பிலிப்பைன் தூதரகம் எப்போவுமே அப்படித்தான் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க. ஆனால் அது ஓவர் ஸ்ட்ரிக் ஆகினாலும் பிரச்சனை தான். இருந்தாலும் இந்த அளவுக்கு சரி இருந்தால் தான்
ஓரளவுக்கு அந்த தொழிலாளர்கள் ஏன் இன்றைக்கும் அந்த வீடுகளில் வேலை செய்யக்கூடியவங்க இப்போ பாருங்கள், நான் வேணால் கமாண்டில் போடுங்க மக்களை, கமாண்டில் போடுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற பிலிப்பீனிக்கு நடத்தக்கூடிய எப்படி அவங்கள நடத்துகிறாங்க, உங்களை எப்படி நடத்துகிறாங்க. எழுத முடிஞ்சவங்க தயவு செய்து ஒரு கமெண்ட் உண்டாவது பண்ணிட்டு போங்க, தெரிஞ்சு கொள்ளட்டும் மக்கள். இந்த வீடியோவையும் பாருங்கள். الاستياء من السفارة الفلبينية اللي صار شيء يعني مبالغ فيه. الله يسلمكم، يمكن وايد منكم تدرون ان اختي عندها صالون، ففي جانب القانوني، التحقيق، نهاية الخدمة، العمالة وغيره 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 انا اشرف عليه. تعاقدنا مع مكتب استقدام عمالة من الفلبين، فتحنا ملف، يلا يا جماعة ايش صاير، يلا خلصونا ما خلصونا. كان يقولون لنا اعطونا رقم عاملتين عندكم بالصالون يكونون يحبونكم وعاملات قدم، السفارة يبون تكون عليهم. ليش يبون تكون يعني؟ واعطيكم رقم اي عامله ما يهمني ليش شو السالفه. كان يقولون عشان السفاره تدق عليكم تسال عنكم انتم كارباب عمل، اذا انتم زينين مو زينين، شو تسوون، متبعين الاجراءات القانونيه مو متبعين الاجراءات القانونيه. يعني من ورا خشمي، بس قلت اوكي لا تبوك لا تخاف، اخذوا الارقام. اعطيناهم الارقام ويغطون. بعدين يا جماعه يلا خلصونا، دقوا على العاملات سالوا عنا، خطبه زين. كان يقولون احنا الموظف اللي كان ماسك بالسفاره ما ادري استقال ما ادري تقاعد، فيا واحد ثاني، فهذا الثاني ما يبي يعتمد على الاتصال، لا يبي يمركم الصالون يكشف على الصالون. كان يعني لا عفوا انت شنو تبي تكشف على الصالون؟ شنو تبي تكشف عليه؟ نبي نكشف ان انتم تتبعون ساعات العمل، هل البنات جوازاتهم بيدهم ولا عندكم انتم، هل تعطونهم اوفر تايم، هل تسوون ما ادري شنو، هل كان يصير نعم. الصالونات البلديه تكشف عليهم، الصحه تكشف عليهم، المطافي تكشف عليهم، الشؤون تكشف عليهم، 4 إلى 5 جهات حكوميه تكشف على الصالونات، من عماله لنظافه لغيره. انت جاي تطلع من حدود سفارتك وتتعدى إلى حدود الكويت اللي هو صالوني عشان تكشف. أنت سافه القانون والجهات الحكومية اللي تكشف علي بالحيط، وأنت بتي بنفسك نط عندي بصالوني تكشف علي. من أنت اللي تكشف؟ أنت تعديت حدودك. السفارة حدودها دولتها، صح؟ أنت لما تطلع أنت ايش قاعد تسوي؟ شلون تتجرأ؟ أنا للحين في هول الموضوع. أولا إذا أنا ماسكة جوازات العمالة يروحون يقدمون علي شكوى في الشؤون، ويقدمون علي ويرفعون علي قضية تسليم جواز، واسلمهم الجواز غصبا علي، لا واعطيهم تعويض فوقه. اذا انا ماخذ حقوقهم العمالية يروحون الشؤون، ثم دعوة عمالية ينحسب لهم مبلغهم كامل مكمل، وفوقه 1% رسوم تأخير عن كل شهر او كل سنة، صح؟ يعني القانون حاميهم، الشؤون حاميتهم، كل شيء حاميهم. انت تطلع من سفارتك وتي تنط عندي بصالوني تي تشيك، ابدا ما استسقت الموضوع، ما تقبلته ولا ينبلع. اتمنى الجهه الحكوميه المختصه في الموضوع ان توقف الموضوع عند حده، لان هذا لا ما يصير انت حدودك سفارتك، ما يصير تطلع من سفارتك لا وتي تشيك علي.